நடிகை சுசித்ராவுக்கு நடிகை ரீமா கலிங்கர் வக்கீல் நோட்டீஸ். சமீபத்தில் கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையில் ரீமா கலிங்கல் சில நடிகர்கள் மீது புகார் சொல்லியிருக்கிறார். அந்த நடிகை ரீமா கலிங்கல் சாதாரணப்பட்டவர் அல்ல. ரீமா கலிங்கலும் அவருடைய காதல் கணவர் ஆஷிப்பும் சேர்ந்து பல மது பார்ட்டிகளை நடத்தியிருக்கிறார்கள். வெளிநாட்டு மதுக்களையும் பரிமாறி இருக்கிறார்கள். அந்த பார்ட்டியில் நடிகர்களும் நடிகைகளும் கூத்தாடி இருக்கிறார்கள் என்று குண்டு போட்டார் நடிகை சுசித்ரா. இதை பார்த்த ரீமா கலிங்கல் உடனடியாக சுசித்ராவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இது குறித்த பதிவை நீக்கிவிட்டு பேசியதற்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடரப்போவதாக நடிகை ரீமா கலிங்கல் சுசித்ராவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கோட்டு சூட்டில் இளையராஜா ரயில் பயணம். இசைஞானி இளையராஜா எப்போதும் வெள்ளை ஜிப்பா வெள்ளை வேட்டியில் தான் இருப்பார். திடீரென்று அவர் படத்தை கோட் சூட்டில் பார்க்கும்போது பரவசமாக இருந்தது. அதுவும் ரயிலில் உட்கார்ந்து கோட் சூட்டுடன் பயணம் சென்று கொண்டிருந்தார் இளையராஜா. அதற்கு பிறகுதான் அவர் தெரிந்தது. இப்போது லண்டன் போயிருக்கிறார் இசைஞானி இளையராஜா. லண்டனில் இருந்து பாரிஸ் நகரத்துக்கு சொகுசு ரயிலில் இளையராஜா பயணம் செய்ததை தன்னுடைய வலைதளத்தில் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார் இளையராஜா. நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் வழக்கு. மலையாளத்தில் முன்னணி நடிகர் நிவின் பாலி, தமிழிலும் ஒரு படத்தில் கதாநாயகித்திருந்தார் நிவின் பாலி. இவர் மீது கேரளாவைச் சேர்ந்த ஒரு பெண் வெளிநாட்டில் வைத்து தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக நிவின் பாலி மீது கேரள போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரை விசாரித்த போலீசார் நிவின் பாலி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது பற்றி நிவின் பாலியிடம் கேட்டபொழுது, இந்த புகார் முற்றிலும் ஆதாரமற்றது, பொய்யானது, நான் இதை கோர்ட்டில் சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகர் நிவின் பாலி. தமிழ் இயக்குனர் மீது மலையாள நடிகை பாலியல் புகார். அந்த நடிகையின் பெயர் சௌமியா. பல மலையாள படங்களில் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இவரை கேரளாவுக்கு சென்று சமீபத்தில் பிரபல தமிழ் பட இயக்குனர் தன்னுடைய படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக சௌமியாவினுடைய தந்தையிடமும் பேசியிருக்கிறார். கதையை சொல்லி ஒப்புதல் வாங்கியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கதாநாயகியாக நடிக்க ஒரு பெருந்தொகையை சௌமியாவின் தந்தையிடமும் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார். படப்பிடிப்பு என்று சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது சொல்லியிருக்கிறார். வீட்டுக்கு போகும்போது தன்னை அவருடைய தந்தை என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை மகளை மாதிரி பாவித்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ் திரைப்பட இயக்குனருடைய குடும்பத்தினர் அவரை மகளைப் போல பாவித்தனர். அங்கேயே சாப்பிட்டு விட்டு தங்கியிருந்தார். ஒரு நாள் குடும்பத்தினர் வெளியே போயிருக்கும்போது தனியாக இருந்த சௌமியாவிடம் கட்டி பிடித்து முத்தமிட்டிருக்கிறார் அந்த தமிழ் பட இயக்குனர். அவர் எவ்வளவோ சொல்லியும் வற்புறுத்தி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இதை மனசுக்குள்ளேயே அழுது புலம்பிய சௌமியா தன்னுடைய தந்தையிடம் சொல்லியிருக்கிறார். இது வெளியே தெரிந்தால் அவமானம் என்று தெரிந்தாலும் இத்தகைய தமிழ் பட இயக்குனர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி போலீசாரிடம் புகார் கொடுத்திருக்கிறார். போலீசார் இப்போது அந்த தமிழ் பட இயக்குனர் மீது விசாரணை நடத்தி வருகிறார்கள். பொது நலன் கருதி அந்த தமிழ் பட இயக்குனரின் பெயரை வெளியில் சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் கேரள போலீசார். பாலியல் பலாத்காரத்துக்கு காரணம் ஆபாச உடையணியும் பெண்கள். நடிகை ரிஹானா சொல்கிறார். நடிகை ரிஹானா பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது, பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு ஆண்களை மட்டுமே குறை சொல்லக்கூடாது, பெண்களையும் தான் குறை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போதெல்லாம் நாகரிகம் என்ற பெயரிலே பெண்கள் அநாகரிகமாக ஆடை அணிகிறார்கள். அந்தரங்க உறுப்புகள் வெளியே தெரியும் வகையில் ஆடை அணிகிறார்கள் இப்போதைய பெண்கள். அதன் காரணமாகவே ஆண்கள் அவர்கள் மீது மோகம் கொண்டு கூப்பிடுகிறார்கள், பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்கள். எனவே பெண்கள் நாகரிகமாக உடை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக பாலியல் பலாத்காரத்துக்கு வழி இருக்காது என்று சொல்லியிருக்கிறார் நடிகை ரிஹானா. இதுவும் நல்ல ஆலோசனை தான். பெண்கள் கும்பிடும் அளவுக்கு, கையெடுத்து கும்பிடும் அளவுக்கு ஆடைகள் அணிய வேண்டுமே தவிர வா வா என்று கூப்பிடுகிறவர்களுக்கு உடை அணியக்கூடாது. அணிந்தால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பாலியல் தொல்லைகளை நான் அதிகம் அனுபவித்திருக்கிறேன். நடிகை சிம்ரன் பேட்டி. நடிகை சிம்ரன் யூடியூப் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மனம் திறந்து பேசியிருக்கிறார். பாலியல் தொல்லைகள் என்பது நடிகைகளுக்கு புதிதல்ல, காலம் காலமாக இருந்து வருவதுதான். என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சிறு வயதில் பல பாலியல் துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் அப்போதெல்லாம் வெளியே சொல்வதற்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஆனால் அடக்கி வைத்து கொண்டேன், அனுபவித்தேன். ஆனால் அதே சமயத்தில் இப்போது யாராவது என்னிடம் பாலியல் சீண்டல்
வந்தால் எதிர்த்து அடித்து விடுவேன். என்னுடைய தங்கை மோனலும் காதலித்து தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அந்த தற்கொலைக்கு காரணம் ஒரு நடன இயக்குனர். ஆனால் இப்போதும் அவர் நடன இயக்குனராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தோடு. அவருக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை, வழக்கும் தொடுக்கப்படவில்லை என்று வருத்தத்தோடு சொன்னார் நடிகை சிம்ரன்.